சமீப காலமாகவே இந்திய திரைப்படங்கள் பெரும்பாலும் அந்த வசூலை தான் நோக்கி தான் படங்கள் எடுக்கப்படுது. ஏன்னா, ஒரு படத்தினுடைய வெற்றி வந்து மோஸ்ட்லி அந்த படத்தினுடைய வசூல் எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு, அந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன மாதிரி ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப்படுது. சமீப காலமாக அந்த மாதிரி நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அதிலும் குறிப்பாக அந்த 1000 கோடி அப்படின்ற ஒரு டார்கெட்டை இப்போ மோஸ்ட்லி எல்லா இண்டஸ்ட்ரியுமே அதை ஒரு டார்கெட்டாக வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமா கூட அந்த ஒரு ப்ரெஷர் ரீசெண்ட் டேஸில் கொடுக்கப்பட்டது. ஏன்னா தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் அப்படின்ட்டு மற்ற மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய படங்கள் வந்து ஈஸியாக அந்த 1000 கோடி அப்படின்றத டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டு போயிறாங்க. பட் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இதுவரை ஒரு படம் கூட 1000 கோடியை தொடலை அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் ஒரு வருத்தமான ஒரு செய்தியாக தான் இருக்குது. பட் இப்போ வந்து இந்த 1000 கோடி அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாகவும் மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் ரொம்பவும் விரைவாக, அதாவது குறைந்த நாட்களில் டக்குன்னு 1000 கோடியை வசூல் பண்ண இந்திய திரைப்படங்கள் என்ன அப்படிங்கிறது தான் அந்த ஒரு பட்டியலை நாம் பார்க்க போகிறோம். அந்த பட்டியலில் இப்போ முதல் இடத்துல இருக்கக்கூடிய படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ரிலீஸ் ஆன புஷ்பா 2 திரைப்படம் தான். புஷ்பா 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகி 6 நாட்கள்லேயே அந்த படம் 1000 கோடியை அச்சீவ் பண்ணியிருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த படத்து மேலே இருந்த ஒரு ஹைப். ஏன்னா புஷ்பா 1 வந்து யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த படத்தில் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதை தொடர்ந்து தான் புஷ்பா 2 படத்தை நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. படத்தையும் ரொம்ப ஏனோ தானோ டக்குன்னு ரிலீஸ் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் டைம் எடுத்து தான் இந்த புஷ்பா 2 படத்தையுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த புஷ்பா 2க்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு ப்ரீ பிஸ்னஸ்லேயே ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு, அதுலேயே ஒரு பல கோடிகளை வசூலிச்சு, அதுலேயே ஒரு கலெக்ஷன் பண்ணிச்சு. படம் ரிலீஸ் ஆன இந்த முதல் ஒரு வாரத்தில் வந்து அந்த எல்லா ஷோக்களுமே ஹவுஸ்ஃபுல் ஆகி மிகப்பெரிய கிராண்ட் ஓப்பனிங் அந்த படத்துக்கு கிடைச்சது. படத்துக்கு கொஞ்சம் மிக்ஸ்டான ரிவ்யூஸ் ஆடியன்ஸ் மத்தியில், அதாவது விமர்சன ரீதியாக கொஞ்சம் மிக்ஸ்டான ரிவ்யூஸ் வந்தாலும் இந்த படம் 6 நாட்களில் 1000 கோடியை சாதனை பண்ணி ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக 1000 கோடியை கிராஸ் பண்ண முதல் இந்திய சினிமா அப்படின்ற பேரையும் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முதல் நாளில் மட்டுமே 294 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அந்த முதல் நாள்லேயுமே இவ்வளோ வசூல் வந்து எந்த படமும் பண்ணதில்லை. ஸோ ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை இப்போ அந்த புஷ்பா 2 திரைப்படம் கிரியேட் பண்ணியிருக்கு. இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு பார்ட் 2 திரைப்படம் தான். பாகுபலி 2 இயக்குனர் ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான அந்த திரைப்படம் பிரபாஸ், ராணா, சத்யராஜ் அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர படமே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்தது. காரணம் பாகுபலி 1 அந்த முடிவு வந்து கட்டப்பா ஏன் வந்து பாகுபலியை கொன்னார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையுமே ரிப்பீட் செய்யப்பட்டது. கூகுளில் கூட அதிகமாக சர்ச் பண்ணி பார்க்கப்பட்டது. இந்த மாதிரி இந்த பாகுபலி 2க்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் பாகுபலி 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போடுது. குறிப்பாக தேட்டர்களில் மிகப்பெரிய வசூல், கிராண்ட் ஓப்பனிங் கிடைக்குது. முக்கால்வாசி கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு தேட்டரை ஹவுஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு நிலைமை வருது. ஸோ இந்த பாகுபலி 2 திரைப்படம் வந்து 10 நாட்களில் 1000 கோடியை வசூலிச்சு அப்போ ஒரு கடையை கிரியேட் பண்ணிச்சு. குறைந்த நாட்களில் அதிகமான வசூல் செஞ்ச படங்களுடைய பட்டியலில் 2வது இடத்துல இந்த பாகுபலி 2 இருக்குது. 3வது இடத்துலையுமே ராஜமௌலியுடைய திரைப்படம் தான் RRR திரைப்படம். ஸோ இந்த படத்துலையும் ஜூனியர் NTR, ராம் சரண் இவங்களுடைய நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம் 16 நாட்களில் வந்து 1000 கோடி அப்படின்ற ஒரு சாதனையை கிரியேட் பண்ணி 3வது இடத்துல இருக்குது. 4வது இடத்துல வந்து இந்த முறை வந்து இது வரைக்கும் நான் பார்த்தது 3மே தெலுங்கு சினிமாக்கள் தான். 4வது இடத்துல கூடிய படம் வந்து ஒரு கன்னட சினிமா. இதுவும் பார்ட் 2 திரைப்படம் தான். கெஸ் பண்ணியிருப்பீங்க, KGF 2 திரைப்படம். ஸோ KGF 1 வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், மற்ற படங்கள் மாதிரி தான் அந்த புஷ்பா, பாகுபலி மாதிரி பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வெளியான ஒரு திரைப்படம் தான் இந்த KGF திரைப்படம். பிரசாந்த் நீல் இயக்கத்தில் யாஷ் நடிச்சிருப்பார். ஸோ அந்த படம் வந்து ஒரு நல்ல ஹிட் ஆகுது. ஓகே, ஒரு பயங்கர கேங்ஸ்டர் படமாக ரொம்ப ஒரு ராவாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குப்பா அந்த படம் அப்படின்னு பாராட்டுறாங்க. பட் அதே ஹைப்போட அடுத்து KGF 2 வருது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த KGF 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்குது. காரணம் KGF 1 வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கொடுத்தது. குறிப்பாக KGF 1 திரைப்படம் நிறைய பேர் வந்து தேட்டரில் பார்க்கலாம். அந்த படத்தை OTTயில் அந்த மாதிரி HD பிரிண்ட் வந்த பிறகு தான் நிறைய பேர் பார்த்து படத்தை பாராட்டுறாங்க. ஸோ இப்போ KGF 2 நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணி இந்த படத்தை போய் பார்க்குறாங்க. படமும் தாறுமாறாக இருக்குது. பார்ட் 1 விட 2 வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு படத்தை எல்லாருமே கொண்டாடுறாங்க. இந்த படம் 16 நாட்களில் 1000 கோடியை கிராஸ் பண்ணி இந்த பட்டியலில் 4வது இடத்துல இருக்குது. 5 மற்றும் 6வது இடங்கள் இருக்கக்கூடிய படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2 படங்களுமே ஹிந்தி திரைப்படங்கள் தான். ஸோ 5வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் ஷாருக்கான் அவர்களுடைய படம். டைரக்ட் பண்ணது வேற யாரும் இல்லை, நம்ம ஊரை சேர்ந்த இயக்குனர் அட்லி அவர்கள். அந்த படம் தான் ஜவான் திரைப்படம். ஸோ ஜவான் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் போன வருஷம் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் இயக்குனர் ஹிந்தியில் போய் படம் பண்ணுறாரு, அதுவும் பேன் இண்டியா படமாக பண்ணுறாரு அப்படின்றவும் அந்த படத்துக்கு தமிழ் மக்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. நயன்தாரா, பிரியாமணி, விஜய் சேதுபதி, யோகி பாபுன்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே அதில் இருக்காங்க. கிட்டத்தட்ட அது நம்ம ஊருக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு தமிழ் படம் தான் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி 18 நாட்களில் 1000 கோடியை கிராஸ் பண்ணி அந்த ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணுது. அதுக்கடுத்து 6வது இருக்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஷாருக்கான் அவருடைய படம் தான், பதான் திரைப்படம். ஸோ இந்த படம் வந்து ஜவான் படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படம் 27 நாட்களில் 1000 கோடியை கலெக்ட் பண்ணி இந்த பட்டியலில் 6வது இடத்துல இருக்குது. ஸோ நம்ம ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா புஷ்பா 2,
பாகுபலி 2, ட்ரிபிள் ஆர், கேஜிஎஃப் 2, அதுக்கு பிறகு ஜவான், அதுக்கு பிறகு பதான். இந்த 6 படங்கள் தான் அதிவேகமாக இந்த 1000 கோடியை தொட்டிருக்கு. ஸோ இந்த பட்டியலில் இப்போ நான் சொன்ன இந்த 6 படங்களுடைய பட்டியலில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச படம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.